நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ஹல்வா தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது செய்யலாம். இல்லை நார்மலாக கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல பாதாம் ஹல்வாலேருந்து ஆரம்பித்து ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் கோதுமை மாவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஹல்வா பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஸ்டைலில் ஒரு ஹல்வா, கோதுமை மாவு ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் திரட்டிப்பால் அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாதாம் ஹல்வா. பாதாம் ஹல்வாலேயே கலர் இல்லாமல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாதாம் ஹல்வா. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாதாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் பாதாம் எடுத்துகிட்டு நல்ல ஹாட் வாட்டரில் சோக் பண்ணணும். அதாவது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதனோட ஸ்கின்னை நம்ம எடுத்துடலாம். நம்ம கையில் அப்படியே பிடிக்கும்போதே அப்படியே ஸ்கின் உறிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மணலாக இருந்தால் ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பாதாம் மிக்சரை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். ஸோ அதில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அப்போ தான் டேஸ்ட், ஹல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதில் பால் ஊற்றிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன், அதாவது சாஃப்ரான். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணால் போதும், நல்ல கலர் வந்துடும். இதில் நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். அதாவது நல்ல ஒரு 300 ml பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ 1 கப் சுகர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ சுகர் தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஒரு 3/4 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா ஜாகரி, ப்ரௌன் சுகர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் இந்த ஹல்வா பண்ணலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிளாசிக்காக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போது ஒரு தடவை சாப்பிடும்போது சுகர் போட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ பிடிக்காதவங்க நீங்கள் ஜாகரி கூட போட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம அந்த நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது திரும்ப நெய் ஊற்றணும், அப்சர்வ் பண்ணிக்கும் நெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிளறிட்டே வருவோம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா திக்காயிடும். ஸோ இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே வாங்கும்போது நாமளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட, ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது ஹல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் ஒரு 1/4 கப்லேருந்து 1/3 கப் வரைக்கும் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெய் இதை அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் வேணால் நீங்கள் 1/2 கப் கூட ஊற்றிக்கலாம். 1/2 கப் கூட நெய் ஊற்றி நீங்கள் பண்ணலாம். ஹல்வா பண்ணும்போது ஒன்றும் தப்பில்லை. ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான மணலான ரொம்ப டேஸ்டான, வாயில் வச்சு கரையிற அளவுக்கு இருக்கிற எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் நமக்கு பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஹல்வாலேயே நான் வெல்லம் வச்சு பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வெல்லத்தில் பாதாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மஸ்கோத் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ மைதா வேணாம் அப்படிங்கிறவங்க கோதுமை யூஸ் பண்ணுங்கள். பட் ட்ரெடிஷ்னலாக மஸ்கோத் ஹல்வா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைதாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை போட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி டோ பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம்.
ஸோ 2 கப் அளவுக்கு 2லேருந்து 3 கப் அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோ நல்லா வந்து ஊறியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிழிஞ்சு அந்த பால் எடுக்கணும். பால் எடுத்துகிட்டு இதில் இருக்க க்ளூட்டன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த சக்கை மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற க்ளூட்டன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து திரும்ப வந்து நல்லா வடிச்சிருங்க. காட்டன் கிளாத் இருந்துலாம் அதில் கூட நீங்கள் வடிச்சிடலாம். இப்போ மூடி 3 மணி நேரம் வச்சிடலாம். 2லேருந்து 3 மணி நேரம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த ஒயிட் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த பாலை ரிமூவ் பண்ண வேணாம், திக்காக இருக்கிறத. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கலாம், இல்லை அது கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு திக்காக இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹல்வா பண்ணும்போது என்ன ஆகுன்னா ரொம்ப திக்காக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து என்னென்னா சுருண்டு வந்துடும். ஸோ வேகாது, அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறோம். இந்த மஸ்கோத் ஹல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெய்யோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ரொம்ப தேவை கிடையாது. இதில் வந்து தேங்காயும் மைதா மட்டும்தான் வந்து மைதா சுகர் அது மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வேணும். இது அரைச்சோன்னா ஒரு 4 கப் தேங்காய் பால் வரும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் பால் எடுத்ததுக்கப்புறம் அதனோட மீதி இருக்கும். ஸோ திரும்ப போட்டுட்டு நீங்கள் அரைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் தேங்காய் பாலையும் நம்ம எடுத்தாகணும். இந்த தேங்காய் பால் நம்ம ஏன் ஊற்றுறோன்னா இந்த தேங்காய் பால்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அதனால தான் நான் வந்து நெய் தேவைப்படாதுன்னு சொல்கிறேன். ட்ரெடிஷ்னலாக நெய்யெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்படி வந்து வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த தேங்காயை பிழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ பிழிஞ்சு எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். ஸோ தேங்காய் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் ஊற்றிக்குங்க. இப்போது இந்த மைதா மில்க் அதை நம்ம ஊற்றுறோம், எடுத்து வச்சிருந்த மைதா பால். இதுக்கப்புறமா கோகோனட் மில்க்கே நம்ம ஊற்றுறோம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா கட்டியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றலாம். ஸோ அப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அது வந்து அந்த மைதாலாம் வந்து பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மைதாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இப்போது நம்ம சுகர் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரையை முதல்ல போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நமக்கு 1.5 கப் சர்க்கரை, ஒரு 1/2 கப் வெல்லம் போடுவோம். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் வேணுங்கிறவங்க 1 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் 1/2 கப் சுகர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கேரமலைஸ் பண்ணதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றினா இது வந்து நல்ல கலர் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அந்த கேரமலைஸ் ஆன சுகர் மட்டும்தான் இதுக்கு அந்த கலரை கொடுக்கும். அப்புறம் வெல்லம், நீங்கள் வெல்லம் நல்ல கருப்பான வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இப்போ நான் 1/2 கப் வெல்லம் போட்டிருக்கேன். இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம், நீங்கள் இல்லை கருப்பட்டி போடலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். பட் இதே வந்து நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் போட்டால் கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இதை வறுத்தும் போடலாம், வறுக்காமையும் போடலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா திக்காகவும் வந்துருச்சு. மொத்தமாக ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த கிளறி எடுத்து வர்றதுக்கு. உங்கள்கிட்ட அயன் கடாய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணால் ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ட்ரேயில் போட்டுட்டு நம்ம அதை செட்டாக விட்டுறலாம். இல்லைன்னா நீங்கள் சூடாக அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வீடியோக்கு அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக எடுத்தோன்னே சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சுருந்தோம் சாப்பிட்லாம். 1 வீக் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. ஸோ நம்ம மஸ்கோத் ஹல்வா அப்படிங்கிறது நம்ம கடையில் தான் வாங்குவோம். பட் நம்ம வந்து கடையில் வாங்கினாலுமே நம்ம திடீர்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்.
ஸோ பர்ஃபெக்டாக நல்ல ஷைனிங்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும். இந்த மஸ்கோத் ஹல்வாவுக்கு உங்களுக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஆனால் வீட்டில் அப்படிங்கும்போது நமக்கு குறைவான பொருட்களில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் கருப்பட்டி போட்டு பண்ணலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கருப்பட்டியும் கோதுமை மாவு வச்சு நான் ஒரு ஹல்வா பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரெடிஷ்னலாக திருநெல்வேலி ஸ்டைலில் பால் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டு அதை வடிகட்டி கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்கேன். அதையும் போய் நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலான கோதுமை ஹல்வா அப்படிங்கிறது க்ரியேட்டிவ் வேர்ட்லேயும் இருக்குது, நிறைய ஹல்வா ரெசிபிஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான கோதுமை மாவு ஹல்வான்னு சொல்லலாம். வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 3 பொருள் மட்டும்தான் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதை 3 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணால் போதும். நீங்கள் கம்பி பதம் அப்படியெல்லாம் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. சர்க்கரை பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வெல்லம் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு நெய் 1/2 கப் எடுத்துக்கலாம். இது நல்லா சூடாகணும். இல்லை நீங்கள் நெய் 1/2 கப், எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆயில் 1/4 கப், நெய் 1/4 கப் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு போடுறோம். 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம். இதனோட கலர் நல்ல ஒரு ப்ரௌன் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வேணும்னா நம்ம முன்னாடியே எடுத்துடலாம். கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வேணும்னா ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் அப்படி நீங்கள் பண்ணலாம். முதல்ல இந்த மாவு நெய்யில் போடும்போது திக்காகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி விட்ட மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ பாருங்கள், திக்காக இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் மைதாலேயும் பண்ணலாம், ராகி மாவுலேயும் இதே மாதிரி பண்ணலாம், அரிசி மாவில் பண்ணலாம். ஸோ எல்லாமே அந்த சேம் மெத்தடு தான். டேஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். ஸோ பாருங்கள், இப்போது நமக்கு இந்த பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப கரெக்டான பதம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கலர் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சுகர் சிரப் அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ கட்டி பற்றக்கூடாது, அது மாதிரி நீங்கள் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டி விழுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ கட்டி விழாது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், கோகோனட் சுகர் இப்படியெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக சுகரில் பண்ணுறதுனால இந்த சுகர் கோதுமைக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். வெல்லம் அப்படி தான் நல்ல டேஸ்ட் வரும், நாட்டு சர்க்கரை நல்ல டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்கும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. கோதுமை எப்போவுமே எல்லாத்தையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்துடக்கூடாது, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா முதல்ல நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ போக போக நெய்யை அப்சர்வ் பண்ணாத ஸ்டேஜுக்கு வரும். நம்ம மொத்தமாக 1/2 கப் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ரொம்ப நல்லா வேணும், எனக்கு நல்ல நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3/4 கப் நெய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை நெய் எனக்கு குறைவாக தான் வேணும்னா நீங்கள் 1/2 கப்லேருந்து குறைச்சி நீங்கள் ஒரு 1/4 கப்போ 1/3 கப், அதாவது 80 கிராமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்துருச்சு, பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் போடுவோம். நெய் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் தேவையானப்போ என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக அப்படியே சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து அவனில் வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம அதை சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எந்த ஹல்வாமையுமே பண்ணணும். ஏன் அப்படின்னா வின்டர் சீசனில் ஹல்வா வந்து நம்ம செஞ்சு வைக்கும்போது நெய் போட்டிருக்கனால அது பட்டர் மாதிரி மாறிடும், டேஸ்ட் மாறும். ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகுனா அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது சூடு பண்ணி தான் சாப்பிடணும், இல்லைனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போவுமே. ஸோ பாருங்கள், அப்படியே வந்து கரண்டியிலேருந்து எடுத்தோன்னே விழுகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நமக்கு ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம மாவு போடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து 2-3 வகையில் நம்ம செய்யலாம். ஒன்று வெல்லத்தில் செய்யலாம், அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி அதில் ஊற்றி பண்ணலாம், இல்லை சுகரை போட்டுட்டு நெய் ஊற்றி பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தட் தான். இதில் வந்து சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து இமீடியட்டாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தேங்காய் திரட்டிப்பால். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப வந்து நெய்யெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. இதில் வந்து பாசி பயிர் எல்லாம் செய்கிறதுனால ரொம்ப 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 ஹெல்த்தியானது கூட. இது ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு ரொம்ப முக்கியம். பாசிப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே வந்து பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நம்ம அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்படி இருக்கணும். இதுக்கப்புறம் வெல்லம் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1.25 கப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். நான் பார்த்தீங்கன்னா வெல்லமும் கருப்பட்டியும் போட்டிருக்கேன், நீங்கள் வெல்லம் மட்டுமே போடலாம். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இதுக்கப்புறம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி எடுத்து ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். மொத்தமாக வந்து 1.5லேருந்து 2 கப் தேங்காய் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதில் போட்டிருக்கிறது 1.5 கப் போட்டிருக்கேன். இப்படி வந்து உங்களுக்கு திருவ டைம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பு நமக்கு ஆறிடுச்சு. இதை முதல்ல அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் 1.5 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இதை ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நெய்யெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு நெய் போடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த பச்சை வாசனை போகும். அப்படி போனதுக்கப்புறமே நம்ம திக்கானதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளை கரைசலை வந்து ஊற்றிட போகிறோம். இது ஒயிட் சுகரை வந்து சேராதனால ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அந்த பாசிப்பருப்போட தேங்காய் செய்கிறதுனால மணமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டோம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து தேங்காய் பால்கோவான்னு சொல்லுவோம் அது. இதில் வந்து நீங்கள் சுகரும் போடலாம், பட் ஹெல்த்தியர் வெர்ஷன் அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த வெல்லத்தையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நம்ம வடித்து எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த கருப்பட்டி வெல்லத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூசுகள் இருக்குது, அது மாதிரியாக இப்படி செய்கிறோம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ண முடியலன்னா விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இது எப்படி வரணும்னா திரண்டு வரணும், பால்கோவா மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணணும். இதில் வந்து நெய் வந்து ரொம்ப குறைவாக தான் சேர்த்துவோம், நெய் அதிகமாக சேர்த்த மாட்டோம்.
தேவைப்பட்டால் அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். உங்களுக்கு அடி பிடிக்கலை அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் நெய் இல்லாமையே பண்ணலாம். நான் அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கோதுமை மாவு ஹல்வாலாம் பண்ணும்போது வரும் அதே மாதிரி வந்துடுச்சு. இதிலே நீங்கள் கோதுமையும் போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல கோதுமை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் முந்திரியை வறுக்க போகிறேன். நான் வந்து தனியாக வறுத்து கூட போடலாம், பட் இதுலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி அதை வறுத்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், எல்லாமே திரண்டு வந்துடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான வாயில் கரையக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டான நமக்கு தேங்காய் திரட்டிப்பால், தேங்காய் பால்கோவா திரட்டுப்பால் நமக்கு ரெடி. இது வந்து 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து நம்ம அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த தேங்காய் திரட்டிப்பால் நீங்கள் சுகரில் பண்ணலாம், வெல்லம், கருப்பட்டி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். கருப்பட்டி இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கருப்பட்டியில் உள்ள ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஸ்வீட் வெல்லத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கருப்பட்டி அப்படின்னு செய்யும்போது கொஞ்சம் வெல்லத்தை விட அதிகமான நீங்கள் அளவு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்படியே வாயில் கரைஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரேராக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஜவ்வரிசியை வச்சு ஒரு பிளாக் ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ ஜவ்வரிசி நான் வந்து கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ஜவ்வரிசி எடுத்தால் அரைச்சி பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் நெய் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் சுகர் எதுவுமே இதில் போடலை. ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி மட்டும்தான் எடுக்கணும், ஒயிட் ஜவ்வரிசி எடுத்துட வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகிடும் சாஃப்டாக. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிடணும், அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உலர் திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி, நெய் தேவையான அளவு நீங்கள் வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம். 1/4 கப்பெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லம் துருவனதோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், அதாவது நாட்டு சர்க்கரை இந்த ஜவ்வரிசியில் இறங்க வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் கருப்பு முத்து மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு ஜவ்வரிசியும் இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம அதை நல்லா குக் பண்ணோம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஏற்கனவே வெந்துடுச்சு பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும் சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சொல்லப்போனால் நாட்டு சர்க்கரை வந்து வெல்லம் தான் சொல்கிறாங்க. ஸோ வெல்லத்தை விட கலர் கொஞ்சம் ப்ரௌன் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் ஒட்டாமல் நமக்கு ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி ஹல்வான்னு சொல்லலாம், கேசரின்னு சொல்லலாம். ஸோ சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் உப்புமா போட்டிருக்கேன், நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து செய்யலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமையில் ஒரு சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு ஹல்வா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். எந்த ஒரு கலர் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ 1 கப் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 1 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் வரும். இது மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டியெல்லாம் ஈஸியாக உடஞ்சிடும். புதுசாக ஹல்வா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டிகளெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்றுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் தண்ணி வேணான்னா தேங்காய் பால் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற்றும்போது நம்ம நெய் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு தண்ணி மாதிரி மாவு இருக்கணும். நம்ம ரவை தோசைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுகரோ இல்லை வெல்லமோ 1.5 கப் எடுத்துக்கணும், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கருப்பட்டி கூட நீங்கள் போடலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ, பாதாம், பிஸ்தா, எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நட்ஸ் எல்லாம் போடாமல் சிம்பிளாக கூட பண்ணலாம். இப்போது நம்ம இந்த மாவு ஊற்றிடலாம். அதாவது கோதுமையோட அந்த கரைசல் ஊற்றிட்டு நம்ம நல்லா திக்காக வரைக்கும் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் டேஸ்ட் மாறிடும். ஸோ பாருங்கள், திக் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே திக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்துடும். இது ஏன் இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதனோட பச்சை வாசனை போகணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினீங்க அப்படின்னா நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போயிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனம் வரும். எடுத்தோடனே நம்ம வந்து சுகரை இதை மிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. முதல்ல நம்ம குக் பண்ணணும். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதை வந்து கேரமலைஸ் பண்ணணும். இது எதுக்காகனா அந்த கலர் வரணும், அதுக்காக தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் கரைஞ்சி ஒரு டார்க் கலராக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து மீடியம் டு லோ கொண்டு வந்துடணும், இல்லைனா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். கொண்டு வந்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ என்னாகும் அப்படின்னா சுகர் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த சூட்லேயே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் சுகர் எல்லாம். இதுதான் நம்ம அந்த ஹல்வாவுக்கு அந்த கலரை கொடுக்கக்கூடியது. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றிடலாம். நம்ம வெல்லத்தை கேரமலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதில் ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுலேயுமே நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும், மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஊற்றின உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது எல்லாமே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ண வேணாம். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டி இல்லாமல் அந்த மாவு எல்லாமே மறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒட்டாமல் வரும், நல்லா ஷைனிங்காக ஹல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதில் மொத்தமாக நான் 1/3 கப் நெய் ஊற்றிருக்கேன். இல்லை 1/4 கப் நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நெய்யோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். ஆனால் இந்த ஹல்வாவுக்கு நெய் ஊற்றும் போது தான் டேஸ்ட் வரும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் போடுறேன். ஒரு 1/2 கப் சுகர், ஏற்கனவே 1 போட்டிருக்கேன், இப்போ 1/2 கப் போட்டிருக்கேன். 1/2 கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது, ஸ்வீட் எல்லாமே இருக்காது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அது மாவு பார்த்திங்கன்னா எல்லாம் அப்சர்வ் பண்ணும் அந்த நெய்யை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். டைம் ஆக ஆக அந்த ஹல்வாலிருந்து நெய் கொஞ்சம் பிரியும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படியெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போய் கோதுமை மாவோட டேஸ்ட் வந்து போயிட்டு நல்ல ஹல்வா பதத்துக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்காகிடுச்சு.
அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். நீங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டீங்க அப்படின்னா அது திருநெல்வேலி ஹல்வா மாதிரி நல்ல இந்த புளிப்பு சுவையோடு இருக்கும். அப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம முந்திரியை போட்டுடலாம். முந்திரியை போட்டுட்டு ஃப்ளேவர் பார்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கடைசியாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொஞ்சம் எடுக்கும்போது நீங்கள் சூடு பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். குளிர்காலம் அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.